ஹலோ ஆல், நான் ஜெயசேகரன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச ஒரு டாபிக் எதை பத்தின்னு சொல்லி பார்த்தோம்னா, மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தா லேட்டஸ்டா நியூஸ்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா டாபிக்கா போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை மூலமா வரக்கூடிய ஒரு விஷயம் தான் மும்மொழி கொள்கைங்கிறது. இந்த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா ஹிஸ்டரி என்ன, இது வரைக்கும் இது கடந்த அந்த பாதை என்ன, இந்த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படி என்னதான் சொல்லப்படுது, இப்ப லேட்டஸ்டா கொண்டு வரக்கூடிய எஜுகேஷன் பாலிசியில சொல்லப்படக்கூடிய மும்மொழி கொள்கைங்கிறது நம்ம மக்களுக்கு வந்து சரியா இருக்குமா, அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டு மக்களுக்கு சரியா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா இந்த மும்மொழி கொள்கை என்ன சொல்லி பாக்குறோம். இது 1968 ஆண்டுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இனாக்ட் பண்ண ஒரு ரூல் தான் மும்மொழி கொள்கைங்கிறது. அதை என்ன பார்த்தோம்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு லாங்குவேஜ் படிக்காம 3 மொழிகள் வந்து படிக்கக்கூடியதா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கோங்கன்னா, ஒருத்தர் வந்து ஆங்கிலமும் தமிழும் படிக்காங்கன்னா மூன்றாவது வேற ஒரு மொழி, அது தமிழா இருக்கலாம், தெலுங்கா இருக்கலாம், ஹிந்தியா இருக்கலாம், இது மாதிரி ஏதாவது ஒரு மொழி வந்து படிக்குங்கிறத த்ரீ லாங்குவேஜ் ஃபார்மோட பேசிக்கான ஒரு பிளாட்டுங்கிறது, ஒரு பேசிக்கான ஐடியாலஜி சொல்லி வச்சுக்கலாமே. அதுக்கடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஹிஸ்டரி எந்த வகையில ஃபார்மேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் முக்கியமா பார்க்க வேண்டியது. இதுக்கான முக்கியமான வருஷம் எது ஆரம்பிச்சு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இண்டிபெண்டன்ஸ் காலகட்டத்து பக்கத்துலயே வந்து ஆரம்பிக்குது. அது என்ன சொல்லி பார்த்தோம்னா, 1948 ஆண்டுல பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் இருக்கு. இந்த கமிஷன் பார்த்தோம்னா இந்த மும்மொழி கொள்கைக்கான ஃபர்ஸ்ட் ஐடியாலஜிங்கிறத ப்ரப்போஸ் பண்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு 3 மொழிகள் வேணுங்கிறது வந்து படிக்கிறதுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து பார்த்தா இந்த 3 மொழிகளோட முக்கியத்துவங்கிறது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி இதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சஜஷன் கொடுக்குறாங்க. இந்த சஜஷன் மூலமா பார்க்கும்போது இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, பல மொழிகள் பேசக்கூடிய வேற நாடுகளை வந்து எக்ஸாம்பிளா எடுத்து அங்க 3 மொழிகள் வந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அவங்க எக்ஸாம்பிளா சொல்ற நாடு என்னன்னு சொல்லி பார்த்தா பெல்ஜியம் சொல்றாங்க. இந்த பெல்ஜியம்ல பார்த்தோம்னா பிரெஞ்சு, ஜெர்மனி, ஜெர்மனோட ஜெர்மன் பாஷை அதையும் வந்து படிப்பாங்க. இது மாதிரி 2 மொழிகள் சார்ந்தா அது 3வது இங்கிலீஷும் படிப்பாங்க. இது மாதிரி 3 மொழிகள் பேசக்கூடிய அதாவது படிக்கக்கூடிய ஒரு நாடுகள் அந்த நாடுகள் இருக்கும்போது நம்ம இந்தியாவிலும் அதை வந்து ஃபுல் பிளேஜா வந்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 3 மொழியை முக்கியமா இருக்கிற 3வது மொழி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹிந்தி மொழியை தான் 3வது முக்கியமான மொழியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியப்படுத்துறாங்க. நம்ம இந்தியாவில பார்த்தோம்னா ஹிந்திங்கிறது ஒரு மைனாரிட்டியான லாங்குவேஜ் தான் பார்க்கப்படுது. அதையும் தாண்டி வந்து அது கொண்டு வர சமயத்தை வந்து பார்த்தோம்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி, மலையாளம் இது மாதிரி பிராந்திய மொழிகள் அதிகமான அளவு பேசப்படக்கூடிய மொழியா தான் அமைஞ்சிச்சு. இதனால பார்க்கும்போது ஹிந்திங்கிற மைனாரிட்டி லாங்குவேஜ் எதுக்கு முன்னிலைப்படுத்துன்னு சொல்லும்போது, மற்ற நாடுகளுக்கு தனித்துவமா இருக்கிற மொழிகள் வந்து அவங்க நாட்டுக்கான மொழிகள் இருக்கு. இப்ப ஜப்பானுக்கு ஜாப்பனீஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்தியாவுக்கு ஹிந்தி ஒரு மொழியை வந்து நம்ம வந்து நாட்டோட மொழியா கொண்டு வந்தா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கமிஷனை சேர்ந்தவங்க வந்து எண்ணிட்டு இது வந்து சொல்றாங்க. இது வந்து நடைமுறை சரியா வருமானு சொல்லி பார்த்தா அதுக்கான சாத்தியங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை தான் ஒரு புரிய வரக்கூடியதா இருக்கும். இதுக்கு அடுத்து முக்கியமா கொண்டு வரக்கூடிய ஆண்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 1968 ஆண்டு தான். 1964 இருந்து 1966 வரைக்கும் பார்த்தோம்னா இந்த புது எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தோட புது எஜுகேஷன் பாலிசி, இந்த புது எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்தவங்களுக்காக ஒரு கமிட்டி செட்டப் பண்றாங்க. இந்த கமிட்டி தான் 1968 ஆண்டுல இந்தியன் பார்லிமெண்ட் மூலமா ஒரு சட்டத்தை ஏற்றாங்க. என்ன சொல்லி பார்த்தா 3 மொழி கொள்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இந்தியாவுக்கு மொத்த ஸ்டேட்ஸையும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொள்கையின்படி என்ன வந்து வாய்ப்பு கொண்டதா சொல்லி பார்த்தோம்னா, ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள், அதாவது ஹிந்தியை தாய்மொழியா கொண்டு பேசக்கூடிய மாநிலங்கள் சொல்லி பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம், பீகார், அந்த மத்திய பிரதேசம் இது போல மாநிலங்கள் பார்த்தோம்னா ஹிந்தி இல்லைன்னா ஹிந்தியை சார்ந்து இருக்கக்கூடிய மொழிகள், ஹிந்தியோட டைலக்ட்ஸா இருக்கக்கூடிய மொழிகள் பேசுவாங்க. போஜ்புரியா இருக்கட்டும், மகதியா இருக்கட்டும், பிராகிருதம் இது மாதிரியான மொழிகள்ல ஹிந்தியை சார்ந்து இருக்கக்கூடிய மொழிகள் மாதிரியே அமைஞ்சிருக்கக்கூடியது. இந்த மொழிகள் பேசக்கூடிய மாநிலங்களை எப்படிப்பட்ட நிலையை கொண்டு சொல்லி பார்த்தாங்கன்னா, ஹிந்தி, இங்கிலீஷ், அதுக்கு அடுத்து வேற ஏதாவது மொழிகள் ஒண்ணு பிராந்திய மொழிகளுக்கு படிக்கலாம், இல்லைன்னா அவங்க வேற பாஷைகளா இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் பாஷைகள் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வெஸ்டர்ன் பாஷைகள்னா அதாவது மேல்நாட்டு பாஷைகள் கருதப்படக்கூடிய பிரெஞ்சு, இட்டாலியன், ஸ்பானிஷ், ஜெர்மன் இது மாதிரியான பாஷைகளை படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா ஹிந்தி பேசாத மாநிலங்கள் சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குல்ல. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா இது போல மாநிலங்கள் பார்த்தா அவங்களுக்கு மக்கள் பேசுவது முக்கியமான மொழிகள் ஹிந்தியா இருக்காது, இல்லைன்னா ஹிந்தியை சார்ந்தக்கூடிய ஒரு மொழியா கூட இருக்காது. இது மாதிரி கூட மொழிகள் பேசக்கூடிய மாநிலங்களை பார்த்தோம்னா அவங்களுக்கான ஹிந்தி மொழி கொள்கை எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து த்ரீ லாங்குவேஜ் பாலிசின்னு சொல்றாங்க. அதாவது ஹிந்தி மொழி கொள்கையா தான் அது அப்ப அமைஞ்சிருச்சு. அது எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆங்கிலம் படிக்கட்டும், அவங்களோட மொழியை படிக்கட்டும், 3வது ஹிந்தியை படிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மக்கள் கிட்ட ஒரு கேள்வி வருது. அதாவது ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் வெளி மாநிலங்கள் பாஷைகளையும் அதே சமயம் வெளிநாட்டோட பாஷையும் படிக்கணும், ஏன் இது மத்த ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு விதியை நிர்ணயிக்கிறீங்க, அதாவது ஹிந்தியை படிச்சாகணும், இது ஹிந்தியை திணிக்கிற மாதிரி கொள்கையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுத்து வைக்கிறாங்க. இது நியாயமான கேள்வியா தானே இருக்கு. ஹிந்தி ஏன் முன்னெடுத்து வைக்கிறான்னு சொல்லிட்டு மற்ற மாநிலங்கள், ஹிந்தி பேசாத மாநிலத்தில பல்வேறு வகையான எதிர்ப்புகள் கிளம்புது.
அதுல முக்கியமா பார்த்தா தமிழ்நாடு, இது மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் கிட்ட இருந்து அதிகமான கேள்விங்கிறது வருது. அப்போது தமிழ்நாட்டோட முதலமைச்சரா யார் இருந்தாலும் சொல்லி பார்த்தோம்னா திரு அண்ணாதுரை அவர்கள் தான் வந்து சிஎம்மா இருந்தாரு. அதெல்லாம் பேரறிஞர் அண்ணா சொல்லி கூப்பிடுவோம்ல, அவர் தான் சிஎம்மா இருந்தாரு, சீஃப் மினிஸ்டர். அவரோட சீரிய முயற்சியா என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு அந்த 3 லாங்குவேஜ் பாலிசியை நாங்க கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா வந்து அப்போஸ் பண்றாங்க. அதனால தமிழ்நாட்டுல தமிழ், ஆங்கிலம் அப்படிங்கிற 2 மொழிகளை மட்டுமே பயிற்று வைக்கக்கூடிய மொழிதான் அமைஞ்சிச்சு. ஹிந்தியை வந்து மக்கள் வந்து ஏத்துக்கல. இதே இந்த 1968 கொண்டு வந்தது 1986, அதாவது 18 வருஷம் கழிச்ச அடுத்த எஜுகேஷன் பாலிசியை முன்னிறுத்தி சொல்றாங்க. இதனடுத்து 1972 ஐக்கிய குஜராத் தலைமையில இருக்கக்கூடிய கமிட்டி என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா உருது மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பார்த்தோம்னா உருது மொழியை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிற முன்னெடுப்பு வருது. இதெல்லாம் என்ன ஆகுது சொல்லி பார்த்தோம்னா 1973, 1975, அதுக்கடுத்து 1979 பார்த்தோம்னா ஒரு போர்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அந்த போர்டோட பேர் வந்து பார்த்தோம்னா தராக்கி உருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த போர்டு கான்ஸ்டியூட் பண்ணி இந்த போர்டு மூலமா பார்த்தோம்னா உருது வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்டேஷன் சஜஷன் கொடுக்குறாங்க. இந்த சஜஷன்ஸ் பார்த்தோம்னா 1990 அலி சர்தர் ஜஃப்ரி அப்படின்னு சொல்லக்கூடியவரோட தலைமையில பார்த்தா ஒரு கமிட்டி வந்து செட்டப் பண்றாங்க, எஜுகேஷன் கமிட்டிங்கிறது. இந்த கமிட்டி மூலமா மக்களுக்கு வந்து மும்மொழி கொள்கையை வந்து முன்னெடுத்து சொல்றாங்க. இந்த மும்மொழி கொள்கையில வந்து என்ன சொல்லி பார்த்தோம்னா இதுல எங்க குறிப்பிடக்கூடியது வந்து கொஞ்சம் பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது ஆங்கிலம் படிக்கட்டும், அவங்களோட பிராந்திய மொழியா கூடிய மொழியை படிக்கட்டும், அதுக்கடுத்து 3வது ஹிந்தி அல்லது அவங்களுக்கு பிடிச்ச மொழிகளை வந்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விஷயத்த முன்னெடுக்கிறாங்க. இதுவும் என்னதான் இருந்தாலும் வந்து மக்கள் ஏத்துக்காத நிலைமையில தான் இருக்காங்க. இதன் அடுத்து வரக்கூடியதான் என்ன சொல்லி பார்த்தா 2020 வரக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இந்த எஜுகேஷன் பாலிசி மூலமா தான் மும்மொழி கொள்கையை மீண்டும் வந்து முன்னெடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து மக்கள் வந்து இப்ப மறுபடியும் எதிர்க்கிறாங்க, எதிர்க்கிறாங்க, ஆதரவும் இருக்கு, எதிர்ப்பும் இருக்கு. அது மாதிரி கலந்த ரியாக்ஷன்கள் மக்கள் கிட்ட வந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்ப தெரியக்கூடிய செய்தியா இருக்கு. இந்த புது எஜுகேஷன் பாலிசி 2020 கொண்டது என்ன சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன சொல்லி பார்த்தோம்னா முன்னாடி வந்து எஜுகேஷன் பாலிசிஸ்ல எதிர்ப்பு தெரிவித்தவங்களோட வந்து கருத்து என்ன மாதிரி இருந்திருக்கு, ஆதரவு தெரிவித்தவங்களோட கருத்து என்ன மாதிரி இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கு. எதிர்ப்பு தெரிவித்தவங்க கருத்து வந்து முக்கியமா வந்து தெரிவித்தவர் பார்த்தோம்னா CN அண்ணாதுரை. அதாவது நமக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டரா இருந்த CN அண்ணாதுரை, பேரறிஞர் அண்ணா தான் முக்கியமா கருத்து தெரிவித்தார். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பூனை செவத்து மூலமா வீட்டுக்குள்ள போன் இருக்கும் போது சிறிய ஓட்டை வந்து பெரிய ஓட்டை ஒண்ணு சொல்லி போட்டு பெரிய பூனை போறதுக்காக பெரிய ஓட்டை, சிறிய பூனை போறதுக்காக சிறிய ஓட்டைன்னு சொல்லி போட முடியாது. சின்ன பூனையும் பெரிய ஓட்டை மூலமா இது வெளியே உள்ள போக முடியும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு. இது எதுக்காக சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா ஆங்கிலங்கிற மொழி வந்து எல்லாருடையும் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான கனெக்டிங் லாங்குவேஜா இருக்கும்போது எதுக்கு ஹிந்திங்கிற ஒரு மொழி வந்து படிச்சு இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் கனெக்டிவா இருக்கிறதுக்காக ஒரு மொழியை படிக்கணும் அப்படிங்கிற முக்கியத்துவமான கேள்வி வந்து முன்னெடுத்து வைக்கிறாரு. அதுக்கடுத்து என்ன சொல்லி பார்த்தோம்னா இந்த ஹிந்தி மொழிக்கான சப்போர்ட் கொடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா 40% அளவுக்கான மக்கள் வந்து பார்த்தோம்னா ஹிந்தி மற்றும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய மொழிகள் வந்து பேசக்கூடிய மக்களா இருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் இருக்கும் போது அவங்களோட ஈஸியா கனெக்ட் ஆகிக்கிறது நம்ம வந்து ஹிந்தி மற்ற மாதிரி படிக்கும் போது ஈஸியா எல்லாருமே ஹிந்தியை கத்துக்க முடியும். அதே சமயம் ஆங்கிலம் மாதிரி இருக்கக்கூடிய பிற நாடுகள்ல இருந்து வந்த மொழியை வந்து நம்ம நம்பி இல்லாம நம்ம நாட்டிலே இருக்கக்கூடிய மொழியை நம்பி நம்ம நாட்டுடைய மொழியை வச்சு பேசும்போதே நம்ம மக்கள் வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ரீதியில கூட முன்னெடுப்பும் வந்து ஆதரவா முன்னெடுத்து வைக்கிறாங்க. எதிர்ப்பு ஆதரவு ரெண்டுமே கலந்துதான் வந்திருக்கு. இப்ப நம்ம 2020 வந்திருக்கூடிய நியூ எஜுகேஷன் பாலிசி அதை வந்து என்ன சொல்லி பார்ப்போம். இது என்ன தெரிவிக்கிறாங்க சொல்லி பார்த்தோம்னா 5ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழியிலேயே படிக்கக்கூடிய கல்விங்கிறதான் குழந்தைகள் கொடுக்கப்படணும் அப்படிங்கிற முன்னெடுப்பு கொடுக்கப்படுது. இது நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா அதுக்கடுத்து வரக்கூடிய சொல்லி பார்த்தோம்னா அதுக்கடுத்து இருக்கக்கூடிய படிப்புகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆங்கிலம், அவர்கள் இருக்கக்கூடிய பிராந்திய மொழி, 3வது இருக்கக்கூடிய ஹிந்தி அல்லது வேற ஏதாவது மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்தி அல்லது வேற ஏதாவது மொழிகளை அவங்க விருப்பப்படுறது விருப்ப மொழி அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இந்த எஜுகேஷன் பாலிசி விருப்ப மொழியும் தெரியக்கூடியது பார்த்தோம்னா அதாவது மாணவர்கள் எந்த மொழி விருப்பப்படுறாங்களோ அந்த மொழியை தேர்வெடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. ஆனா இதுல பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ்ங்கிறத முன்னாடி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்கூல்ஸ்ல வந்து விருப்ப மொழின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பள்ளியில வந்து ஒரு 4 மாணவர்கள் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியை தேர்ந்தெடுக்காங்க. விருப்ப மொழியா இருக்கக்கூடியது பார்த்தோம்னா பிராந்திய மொழியா தமிழ் தேர்ந்தெடுத்தாச்சு. 3வது மொழியா அவங்க என்ன தேர்ந்தெடுக்க சொல்லும்போது ஒருத்தர் மலையாளம் சொல்றாங்க, ஒருத்தர் வந்து தெலுங்கு சொல்றாங்க, ஒருத்தர் ஹிந்தி சொல்றாங்க, இன்னொருத்தர் உருது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கூல்ல வந்து இந்த மொழிகள் எல்லாருக்குமே வந்து டீச்சர் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். அப்ப என்ன ஸ்கூல்ல இருந்து இருக்கக்கூடிய அட்வைஸா இருக்கும், எங்க ஸ்கூல்ல ஹிந்தி டீச்சர், தமிழ் டீச்சர் தான் இருக்காங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் டீச்சர் இருக்காங்க, இங்கிலீஷ் தமிழ் எடுத்தாச்சு, 3வது இருக்கக்கூடிய மொழியா வந்து நீங்க மலையாளமும் தெலுங்கு கன்னடமும் எடுக்க முடியாது, ஹிந்தி மட்டும்தான் ஒரே ஆப்ஷனா இருக்கு. அப்ப என்ன பேரண்ட்ஸ் என்ன செலக்ட் பண்ணுவாங்க, பெற்றோர்கள் என்ன செலக்ட் பண்ணுவாங்க சொல்லி பார்த்தோம்னா ஹிந்தியை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதான் பார்த்தோம்னா பிராக்டிக்கலாக ஒரு டிஃபிகல்ட்டிங்க முன்னாடி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதனால அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா இது மாதிரி வந்து ஹிந்தியை தான் எப்படியோ பார்க்கலாம் இதைகளாம் வந்து திணிக்க பாக்குறாங்க அப்படிங்கிற ரீதியும் இது எதிர்க்கக்கூடியவங்க வந்து சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கு.
ஆழ்த்துக்க குறைவு என்ன சொல்றாங்கன்னா விருப்ப மொழியில் தான் வந்து புதிய கல்விக் கொள்கை மென்ஷன் ஆயிருக்கு, ஆனா அவங்க விருப்பப்பட்ட மொழியை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சரியா வரும் இல்ல சரியா வராம இருக்குங்கிறது, அது எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்டெண்டா பிராக்டிகலிட்டியா, அதாவது பொதுவாக பார்க்கும்போது அப்ளை பண்ணி பார்க்கும் போது அது எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும், அது எந்த சமயம் வந்து எந்த அளவுக்கு நல்லா அப்ளை ஆகும் அப்படிங்கிற விஷயமா நமக்கு தெரிய ஒரு விஷயமா இருக்கும். இன்னைக்கு நம்ம 3 லாங்குவேஜ் ஃபார்முலாங்கிற அந்த மும்மொழி கொள்கையை வந்து பத்தி பார்த்திருக்கோம். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தகவலோட வந்து சந்திக்க. தேங்க்யூ.